துவாபர யுகத்தின் அழகிய காலத்தில் கோகுலம் என்ற சிறிய கிராமத்தில் யமுனை நதியின் கரையோரம் ஒரு தெய்வீக குழந்தை வளர்ந்து வந்தது. அந்த குழந்தையின் பெயர் கிருஷ்ணன். அவனை அன்போடு வளர்த்த தாய் யசோதை. யசோதையின் கண்களில் கிருஷ்ணன் மட்டுமே உலகமாக இருந்தான். அவன் குழல் ஊதும்போது காற்றே நின்று கேட்கும். அவன் புன்னகைக்கும் போது கோகுலமே பூத்து குலுங்கும். ஒவ்வொரு நாளும் அவனுக்காகவே அவள் வாழ்ந்தாள். ஆனால் அந்த தாயின் நெஞ்சில் ஒரு சிறிய வலி ஒளிந்திருந்தது. தன் கண்ணனின் திருமணத்தை காண வேண்டும் என்ற ஏக்கம், அது அவள் சொல்லாமல் சுமந்த ஒரே கனவு. ஆனால் விதி அவளுக்கு அந்த பாக்கியத்தை அளிக்கவில்லை. அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணன் தன் அன்னையின் மௌனமான ஏக்கத்தை புரிந்து கொண்டான். அவன் மெல்ல அவளிடம் கூறினான், அம்மா, இந்த பிறவியில் நிறைவேறாத உன் ஆசை இன்னொரு பிறவியில் நிச்சயம் நிறைவேறும். இது என் வாக்கு. காலம் ஓடியது. யுகங்கள் மாறின. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தது. திருமால் இம்முறை வேங்கடேசுரனாக திருமலையின் புனித குன்றுகளில் அவதரித்தார். அவரின் வாக்கு நிறைவேறும் நேரம் நெருங்கியது. யசோதையும் மறுபிறவி எடுத்தாள், வகுலாதேவியாக. முற்பிறவியும் நினைவுகள் மறந்திருந்தாலும் அவளின் அன்பு மறக்கவில்லை. மீண்டும் ஒருமுறை அவள் வேங்கடேசுவரனின் அன்பு தாயாக அதே பாசத்தோடு அதே பக்தியோடு அவரை பேணி வளர்த்தாள். இறைவனின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது பத்மாவதி தேவியுடன். வகுலாதேவி தானே முன்னின்று மகனின் திருமணத்தை ஏற்பாடு செய்தாள். ஒவ்வொரு சடங்கிலும் அவளின் கைகள் அன்போடு பணியாற்றின. ஒவ்வொரு கணமும் அவள் நெஞ்சம் பக்தியால் நிறைந்திருந்தது. 2 பிறவிகளாகச் சுமந்த ஆசை இறுதியாக நிறைவேறியது. வேங்கடேசுவரனின் திருமணத்தை நேரில் கண்ட வகுலாதேவியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் இதயம் மகிழ்ச்சியால் பொங்கி வழிந்தது. ஒரு யுகத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு மறு யுகத்தில் அழகாக நிறைவேறியது. தாயின் அன்பும் இறைவனின் வாக்கும் இரண்டும் காலத்தால் அழியாதவை, யுகங்களை கடந்தும் நிலைத்திருப்பவை. இதுவே யசோதையின் கதை. இதுவே வகுலாதேவியின் கதை. அன்பு என்றும் அழியாது. அது இறைவனின் வாக்கைப் போல நித்தியமானது.